நடிகர் சிலம்பரசன் அவர்கள் சிறிய வயது முதல் தமிழ் சினிமாவில் கலக்கி கொண்டிருக்க ஒரு மாபெரும் நடிகர் அப்படின்னே சொல்லலாம். இவர் எந்த அளவிற்கு தன்னுடைய திறமையை வளர்த்து வைத்திருக்கிறாரோ அந்த அளவிற்கு ஒரு பக்கம் சர்ச்சையுமே வளர்த்து வச்சிருக்காரு. சோ இவரை பற்றி பல சர்ச்சைகள் எப்போதுமே சுற்றி கொண்டுதான் இருக்கும். ஆனால் இவர் தற்போது தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு அதிரடியாக அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆகி தொடர்ச்சியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில இவர் மற்றும் கமலுடைய நடிப்புல கடைசியாக வெளியான தக் லைஃப் திரைப்படம் அந்த அளவிற்கு சோபிக்கவில்லை. இருந்தாலுமே நம்ம சிம்பு அவர்கள் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக 4 படங்கள்ல கமிட் ஆனாரு. சோ தற்போது பாத்தீங்கன்னா ஒரு படத்துல மும்முரமாக நடிச்சிட்டு இருக்காரு. இதற்கிடையில அவ்வப்போது ஒரு சில படங்கள்ல பாடல்களையுமே பாடிட்டு இருக்காரு. கடைசியாக பாத்தீங்கன்னா ஆரிஷ் கல்யாணியுடைய நடிப்புல டீசல் அப்படின்ற திரைப்படம் உருவாச்சு. சோ இந்த படத்துல ஒரு முக்கிய பாடல் ஒன்றை பாடியிருந்தாரு. சோ இதனை அடுத்து தற்போது பெரிய ஹீரோ படம் ஒன்றுல முக்கிய பாடல் ஒன்றை பாடியிருக்காரா. அவர் வேற யாருமே இல்ல, நம்ம அதிஸ்வருடைய அடுத்த திரைப்படத்துல தான் சிம்பு அவர்கள் முதல் பாடலை பாடியிருக்காரா. சோ பல வருடங்கள் கழித்து சிம்பு அவர்கள் பாத்தீங்கன்னா முக்கிய ஹீரோ படங்கள்ல இன்ட்ரோ பாடலை பாடுறாரு. ஆகையால கண்டிப்பாக இந்த பாடல் ஒரு ஸ்பெஷலான பாடலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ என்னதான் ஆதிக் அவர்களுக்கும் சிம்பு அவர்களுக்குமே ஒத்து போகாது அப்படின்னாலுமே நம்ம ஏகே அவர்களுக்காக சிம்பு அவர்கள் செய்த இந்த செயலை பல ரசிகர்களுமே பாராட்டிட்டும் இருக்காங்க. சோ இந்த படத்துடைய ஆரம்ப கட்ட பணிகள் அதி தீவிரமாக நடைபெற்று வருது. ஏகே சென்னை திரும்பியதுமே ஏகே 64 படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ண நம்ம ஆதிக் அவர்கள் ஆர்வத்துடனும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.